அண்மை செய்தி. புதுச்சேரியில் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் தற்போது மழையானது பெய்ய தொடங்கி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், தற்போது மழை பெய்ய தொடங்கி இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ராஜலட்சுமி, அதாவது புதுச்சேரியில் மீண்டும் கனமழையானது பெய்ய தொடங்கியுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் மழையானது பெய்ய தொடங்கியிருக்கிறது. இதனால் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரியில் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. சற்று ஓய்ந்திருந்த மழை தற்போது காற்றுடன் கனமழையானது பெய்து வருகிறது. புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையானது அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் கனமழையானது தற்போது அங்கு பெய்ய தொடங்கி இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் மீண்டும் கனமழையானது தொடங்கி இருக்கிறது. மழை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் புதுச்சேரியில் கனமழையானது தொடங்கி இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்படைந்திருக்கிறது. தற்போது அங்கு கனமழையானது பெய்ய தொடங்கி இருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரியில் தற்போது கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையானது முடங்கியுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அங்கு மக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. மழை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் புதுச்சேரியில் தற்போது காற்றுடன் கூடிய கனமழையானது தற்போது பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கையானது கடும் பாதிப்படைந்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், தற்போது புதுச்சேரியில மீண்டும் கனமழையானது தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ராஜலட்சுமி, அதாவது புதுச்சேரி வங்கக்கடலில் உருவான அந்த பெஞ்சன் புயல் காரணமாக புதுச்சேரியில் நேற்று மாலை முதல் கனமழையானது பெய்து வருகிறது. காற்றுடன் கூடிய கனமழை நேற்று மாலை தொடங்கி அதிகாலை வரை பெய்து வந்த நிலையில் காலை முதல் சற்று இந்த மழையானது ஓய்ந்திருந்தது. தற்போது மீண்டும் இந்த கனமழையானது துவங்கியுள்ளது. தற்போது புதுச்சேரி முழுவதுமே மீண்டும் இந்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்ய துவங்கியுள்ளது. நேற்று இரவு முழுவதும் பெய்த மழை காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது. மேலும் நகர பகுதியில் உள்ள பல்வேறு 100க்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. குறிப்பாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் அருகே ஒரு பெரிய பழமை வாய்ந்த மரம் ஒன்று அருகில் நின்றிருந்த கார் மீது விழுந்து அந்த கார் முற்றிலுமாக சேதமடைந்தது. காலை கொஞ்சம் மழை ஓய்ந்திருந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள மீட்பு படையினர் அந்த தீயணைப்பு வீரர்கள் இந்த விழுந்த மரங்களையும் அந்த தேங்கிய தண்ணீரையும் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்திருந்தது. தற்போது மீண்டும் மழை துவங்கியதால் இந்த பணிகளில் மீண்டும் தொய்வு ஏற்படுவதற்கான நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் உள்ள மழை பாதித்த பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக ஆய்வு செய்து மழை அங்க இருக்கக்கூடிய நீரை தேங்கி நீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி அதிகாரிகள் தெரிவித்துள்ளார். இதனிடையே புதுச்சேரியில் துணை ராணுவ படையினர் 30க்கும் மேற்பட்டோர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கிக்கொண்ட பொதுமக்களை மீட்டு வருகின்றனர். அதன்படி கடந்த 2 மணி நேரத்தில் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் பகுதியில் மழையினால் சூழ்ந்த 200க்கும் மேற்பட்ட வீடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவரை இந்த துணை ராணுவ படையை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சக்தி நகர், நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு வீடுகளும் சரிந்து விழுந்துள்ளதாக தகவல்களும் தற்போது கிடைத்துள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் கனமழையானது தொடங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.